ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய். எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய குட் ஈவினிங். முக்கியமாக நீட் எக்ஸாமை எழுதிட்டு வந்திருக்க அனைவருக்கும் எக்ஸாம் எப்படி இருந்தது, ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம், அது கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீட் கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது லாஸ்ட் இயர் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அது பார்த்தோன்னே இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு ரொம்ப புரிஞ்சிடுச்சு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஈஸியிலேருந்து மாட்ரேட்குள்ளே இருந்த பேப்பர். அதில் டஃப்பான கொஸ்டின்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல. பட் லாஸ்ட் இயர் அளவுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஈவன் ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5-6 ப்ராப்ளம் டஃப் அப்படின்னு சொல்லாமே தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸியிலேருந்து மாட்ரேட்குள்ளே தான் இருந்தது. இதில் எனக்கு என்ன ஒரு குஷி, அதுவும் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் போர்ட் டீச்சராக வந்து என்ன ஒரு நல்ல குஷி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கிற புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸு, புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸோடைய எக்ஸாக்ட் ரெப்ளிகாலாம் நீட்டில் கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எப்பயுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், டே நம்ம ஸ்டேட் போர்டு புக்கை நீங்கள் நல்லா படித்தாலே நீட் மாதிரி ஒரு எக்ஸாமை நம்மளால் சூப்பராக கிராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இன்றைக்கி ரொம்பவே பாசிபிள் அப்படின்றது எனக்கு ரொம்பவே அழகாக புரிஞ்சுது. சரியா? ஸோ இப்போ இந்த செஷன் என்ன அப்படின்னா, நீட்டில் ஃபிசிக்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்கை நம்ம ஒழுங்காக படித்தாலே சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதே மாதிரி நீட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே சார் நான் நீட்டுக்கு வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் ஓகே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு ஆன்சர் கீ சொல்யூஷன் எல்லாமே தரப்போகிறேன். எழுதிட்டு வந்தவங்க ஆன்சர் செக் பண்ணுறதுக்கும் இந்த செஷனை ப்ராபப்ளி அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 12th புக்ஸ் வந்துருச்சு, ஆனால் 11th புக்ஸு வரல. தருண் ஓகேடா, நான் அதை செக் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன், கவலைப்படாத. நோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் டிஸ்கஷன். இப்போ இது நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அதனால் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடு. யார் யாரெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கியோ இந்த செஷனை ஒரு தீமினல் எமோஜி வந்து சேட்டில் போட்டுருங்க. சரியா? என்ன எனக்கு தான் வந்து கிளாஸ் யாருமே பார்க்குற மாதிரி காமிக்கலை, அது மட்டும் நான் வந்து ஒரு வாட்டி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். எஸ், ஓ நான் தான் வந்து லைவ் சேட் வைக்காமல் டாப் சேட் வச்சுருக்கேன். ஓகே 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 ஸோ ஹியர் வி கோ. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 100 மீட்டர் டேர்னு க்ளோஸ்லி ஓன் சர்க்குலர் காயில், அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 3.14 × 10⁻⁻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 மொமெண்ட் ஆஃப் த காயில் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. உங்களை கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதே நேரத்தில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் கரண்ட் இன்டு ஏரியான்னு போடலாம். ஸோ நீ கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாலே அப்போ இதை கண்டுபிடிச்ச மாதிரி. உனக்கு என்னென்ன க்ளூஸ்லாம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டா, ரேடியஸ் கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் பண்ணி பட் அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒரு சர்க்குலர் காயிலுக்கு 5 மார்க் படிச்சிருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா μ0Ni / 2 × R அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். இதுல இருந்து நம்ம கரண்ட்டுடைய வேல்யூவை மட்டும் தனியாக அழகாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் கரண்ட்டோட வேல்யூனா இதில் இருக்கிற இந்த ஐட்டம் இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபார்முலா என்ன செய்ய போகிறேன், I = 2RB ஓகே டிவைடட் பை μ0 × n அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். அப்போ தப்பற 2RB டிவைடட் பை μ0 × n. ஸோ 2 × R ஓட இடத்துல 0.05 × B ஓட இடத்துல 3.14 × 10⁻³ டிவைடட் பை μ0 ஓட இடத்துல இந்த 4 × 10⁻7 நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு 100 சப்ஸ்டிட் பண்ணோன்னா கரண்ட்டோடைய வேல்யூ 2.5 ஆம்பியர். இதுல வந்து என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு ஆன்சர் வந்து தெளிவாக. அப்போ எங்கெல்லாம் 2.5 ஆம்பியர் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சி தப்பு, டி தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிடும். AB இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ரைட், இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ நான் உங்ககிட்ட இன்டூ ஏரியா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை இருக்கோ அந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சரி சரி, நான் அது வந்து என்னன்னு பார்க்குறேன். அது நான் என்ன பண்ணாலும் அது அப்படி தான் இருக்குது. எங்கே எனக்கு இது எங்கே இந்த பிரச்சனைன்னு தெரியும்டா. ஒரு நிமிஷம். இப்போ நான் பேசுகிறேன், இப்போ ஆடியோ பிரேக் ஆகுதா பாரு. இப்போ நான் பேசும்போது ஆடியோ வந்து பிரேக் ஆகுதா?
இப்பயுமே ஆமாங்க ஐயா பிரேக் ஆகுது ஐயா அப்படின்னா ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஆடியோ கேட்குதா இல்லை கேட்கவே இல்லையா? நான் வந்து வால்யூமை குறைச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வால்யூமை ஃபுல்லாகவே குறைச்சிட்டேன். சரியா? இப்போ கிளியராக இருக்கா? கேட்குதா முதல்ல நான் பேசுகிறது? ஏன்னா ரொம்ப குறைச்சிட்டேன்னு பயமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக குறைச்சி விட்டீங்க ஆனியன் சார், ஒன்றுமே கேட்கலன்ற மாதிரி சோனுக்கு போயிட போகுது. ஸோ இங்கே கரண்ட்டுடைய வேல்யூ நான் வந்து 2.5 ஆம்பியர் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன செய்கிறேன், M is equal to N into I into A. இப்போது இங்கே என்னோட இடத்துல 100 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன 100 into 2. அப்போ பை இன்டூ ரேடியஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 0.05, அதை ஹோல் ஸ்கொயர் போட்டு மல்டிப்ளை பண்ணு. அப்போ உனக்கு அகெயின் இங்கே 2 ஆம்பியர் per மீட்டர் ஸ்கொயர் கிட்ட வரும். ஏன்னா 2 ஆம்பியர் per மீட்டர் ஸ்கொயர். அப்போது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் Q1. நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் டக்குன்னே ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த நம்ம பொறுமையாக பார்த்துப்போம். சரியா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுகிறத நானே கேட்டுக்கிறேன். எனக்கே விளம்பரம் போடுறானுங்க. ரொம்ப நான் சத்தமாக பேசுறதுனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலாக மேபி த ப்ராப்ளம் இஸ் தட் ஐம் டூ லவுட். வாட் ஐ வில் டூ இஸ் ஐ ரெடியூஸ் மை வாய்ஸ். பொறுமையாக பேஸ் வாய்ஸில் பேசுகிறேன். பேஸ் வாய்ஸில் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஹாய், இங்கே செம்ம கொஸ்டின் அது. இது என்ன கொஸ்டின் தெரியுமா? மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இப்போது இங்கே வந்து நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா E is equal to hν இருக்கா? அப்போது இது வந்து என்னது? இது வந்து வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டா இல்லை எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானா? E equal to hν எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். எந்த ஆப்ஷன்லாம் ஏக்கு 4ன்னு ஆரம்பிக்குது பாரு. ஏக்கு வந்து 4ன்னு 3 ஆப்ஷன் ஆரம்பிக்குது. ஓகே, டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு எதை டினோட் பண்ணுது? வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டு. லைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் நேச்சர் இருக்குது. ஏன்னா வேவ்ஸ் தான் வந்து டைஃப்ராக்ஷனும் இன்டர்ஃபியரும் ஆகும். அப்போ வந்து பிக்கு 3 இருக்கணும். பிக்கு எதில் 3 இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/ρ. இது வேவ் லென்த்து, அதுவும் டி பிராக்லி வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது சிக்கு 1. காம்ப்டன் எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டை பற்றி பேசுது. ஸோ டி. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஏ தான் கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோட எஜுகேட்டட் கெஸ். எஸ், பார்த்தியா? ஏ தான் வந்து கரெக்டு. சார், நீட் ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர்? இப்போது இன்றைக்கே ஆரம்பிச்சிரு. சரியா? பயாலஜி ரொம்ப ஈஸி சார், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் உங்கள் பர்ஃபார்மன்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி ஒன் ஆஃப் யூ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரிப்பரேஷனை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் ஓகே, ஐ இந்த சர்க்யூட் கரண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. இதுதான் பேட்டரி அப்படின்னா இங்கே பாரு, இது வந்து பாசிட்டிவ்னா இது வந்து நெகட்டிவ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் போய் இது நெகட்டிவ்ல கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த நெகட்டிவ் எல்லாமே ரிவர்ஸ் பயாஸ். இது எல்லாமே என்னதுரா சொல்லுங்களா? ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னா இது சர்க்யூட்ல இருக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ. உனக்கு இந்த சர்க்யூட்ல அப்போது ஒரு 4 ஓம் இருக்குது, ஒரு 2 ஓம் இருக்குது. சரியா? இது ரெண்டும் பேரலில் இருக்குது. பேரலில் இருந்தால் நீ என்ன செய்வ? அப்போது 4 × D / 4 + 2 அப்படின்னு எடுத்து எழுதுவேன். அப்படின்னு நான் தலைகீழ போட்டேன்னா மை பேட், சாரி. சரி, அப்படி தான் நான் ஏதாவது வந்து ஐயோ ஒரு நிமிஷம்டா. இங்கே இருக்குது 4 × 2 / 4 + 2. சரியா? அப்போ 4 × 2 நமக்கு என்ன வந்து என்ன ஆகிடும்? 8ன்னு ஆகிடும். 4 + 2 வந்து 6ன்னு ஆகிடும். ஆன்சர் 4/3. இது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? கரண்ட் கேட்டாங்க. கரண்ட்டுக்கு அப்போ நான் என்ன செய்யணும்? வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணோம். வோல்டேஜ் 10 / 4/3. அப்போ 30/4 வரும். 15/2ன்னு டிவைட் பண்ணிக்கோ. இங்கே 7.5 இருக்குது. நீ வந்து எனக்கு என்ன பண்ணு, அதை 15/2. 15/2 தான் 7.2. ஸோ அழகாக நீ வந்து என்ன செய்யலாம்னா 7.2ன்னு எழுதி வச்சிடலாம். ஸோ இது பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நம்மளும் வந்து இது என்ன செய்யலாம்? பி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். மாசா
ஆக்சுவலி நம்ம ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் நீட்ல. 3மே வந்து ஜுஜுபி ஈஸியான கொஸ்டினாக தான் வலிச்சு கேட்டுருக்காங்க. இதுதான் ஆன்சர். சரி, அடுத்ததுக்கு வரும். The speed of light in vacuum is taken as unity. வேக்யூமில் ஒளியுடைய வேகம் வந்து என்னது? யூனிட்டி. If light takes 6 minutes 40 seconds to reach earth from the sun, okay, the distance between the sun and earth new unit வந்து என்னவா இருக்கும்? யூனிட் கன்வர்ஷன் தான்ப்பா கேட்டிருக்கான். சரியா? உனக்கு வந்து 6 minutes 40 secondsல வருது அப்படின்னா அப்போ லைட்டோடைய வெலாசிட்டி வந்து இப்போ புதுசில் என்னவா இருக்கும்? இப்போது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ நான் இங்கே ஸ்பீடுக்கு வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன்? 1 இன்டூ டைம் அப்படின்னு எடுத்து எழுதிக்க போகிறேன். ஏன்னா இங்கே இதில் யூனிட்டி அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்ன? யூனிட்டிஸ். ஓகே, இந்த புது யூனிட்டில் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து யூனிட்டி 1ன்னு வச்சுக்கோ. அப்போது ஃபஸ்ட்டு டைமை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 6 minutes 40 seconds இருக்கா? அதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 1 minuteனா அதில் 60 seconds இருக்கும். ஸோ 6 into 60 + 40 seconds வர அந்த 40 seconds ஆட் பண்ணால் மொத்தமாக 400 seconds இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 into டைமோட இடத்துல 400. ஸோ 400 தான் புது டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ இதில் எனக்கு 400 அப்படின்றது தான் வந்து என்னவாக இருக்கும்னா புது டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண இப்போ அதோட வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பாரு, சாரி, டிஸ்டன்ஸ் தான் கேட்டாங்க, விச் இஸ் 400 அப்படின்னு அழகாக எடுத்து எழுதிட்டா முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஈஸி. நான் கூட ஏதோ அதில் டஃப்பாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை. சரி, the following plot show the variation of velocity v with time of a ball thrown vertically upward and falling back. Which of the following plot is or correct? இதில் எந்த கிராஃப் கரெக்டாக இருக்குது? ஒரு பாலை வந்து நீ வெர்டிக்கலாக மேலே தூக்கி போடும்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ ஒரு பாலை வெர்டிக்கலாக தூக்கி போடும்போது when it reaches maximum height அதோட வெலாசிட்டி வந்து உனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஆனால் கீழே இருந்து நீ அதை தூக்கி போடும்போது அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். அப்போ எந்த கிராஃப்லலாம் உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு. சரியா? அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த கிராஃபில் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, இந்த கிராஃபில் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. நீ சும்மா கெஸ் பண்ண போகிற அப்படின்னா கூட அப்போ இந்த ரெண்டும் வந்து நீ வந்து என்ன செய்யணும்? உன் கெஸ்ஸில் வந்து கொண்டு வரணும். சரியா? அப்போது நம்ம ஆன்சரும் வந்து அதே மாதிரி என்ன செய்வோம்? செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒன்று, சாரி, இது நான் 4 ஆப்ஷன் தான் பார்த்தேன், கீழே ஒன்று இருக்குது அப்படின்றதே கவனிக்கல. மை பேட். ஓகே, ஆனால் இதுதான் கரெக்டும் கூட. நான் ஏன் எக்ஸ்பிளைன், இந்த கிராஃபில் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு வெலாசிட்டி கீழே இருந்து மேலே போகும்போது, ஓகே, ஒரு பால் வந்து கீழே இருந்து எனக்கு மேலே போகும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை டவுன்வர்டாக பிடிச்சி இழுக்கும். அதை அப்போஸ் பண்ணி போகுது. அப்போ இது மேலே போகுது. மேலே இருந்து மேக்ஸிமம் ஹைட்டில் அதோட வெலாசிட்டி வந்து என்னவாயிடும்? 0 ஆகிடும். அப்போ ஒரு பாயிண்டில் 0 ஆகிடுது. இப்போது மறுபடியும் அது என்ன பண்ணுவோம்னா கீழே வரும். அப்போ ஒன்ஸ் வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் அப்போர்டாக போச்சுன்னா கீழே வரும்போது அது எப்படி வரும்னா எனக்கு நெகட்டிவாக வரும். அப்போ எந்த கிராஃபில் நெகட்டிவ் இருக்கோ அதை தேடி இருக்கணும். அப்போது இதில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா C ஒன்லின்றதை தான் சூஸ் பண்ணணும். சரியா? ரைட்டு. இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம், அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். வெர்னியர் கேலிப்பர் இருக்குது, அதில் 20 வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் ஆகுது வித் 16 மெயின் ஸ்கேல் டிவிஷன். இதில் ஒவ்வொன்றத்தோடைய டிவிஷனும் 1 millimeter இருக்குது. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் இஸ், அதாவது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஜுஜுப்பி இருந்தாலும் நான் எப்படின்னு உனக்கு. இப்போது ஃபஸ்ட்டு இதில் உனக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்? 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 16 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல எடுத்து டிவைட் பண்ணு. அப்படி டிவைட் பண்ணனா ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுடைய வேல்யூ 0.8. வெர்னியர் ஸ்கேலில் ஒரே ஒரு கோடு இருக்குல்ல, அந்த ஒரு கோடு வந்து எனக்கு எதை காமிக்குது அப்படின்னா 0.8 அப்படின்ற வேல்யூவை வந்து காமிக்குது. சரியா? இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் இதில் லீஸ்ட் கவுண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். அப்போ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஓகே, நான் இங்கே பாரு 1 millimeter - 0.8 millimeterன்னு எடுத்து எழுத போகிறேன். இங்கே எனக்கு வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்க 1 millimeterலேருந்து இப்போ நான் அங்கே கண்டுபிடிச்ச 0.8 millimeter சப்ராக்ட் பண்ணால் லீஸ்ட் கவுண்ட் 0.2 millimeterன்னு வரும். இப்போது ஓகே, சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால. மில்லிமீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றினா 0.02 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆகிடும்.
அப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் உனக்கு கிடைக்கும். சரியா? இதில் உனக்கு சரியான ஆன்சர் என்னது? சி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கிடைக்கும். நம்மக்கிட்ட அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. An AC circuit contains a resistance of 1 kilo ohm, a capacitor of 0.1 microfarad and an inductor of 1 millihenry connected in series. The resonance frequency of the circuit approximately என்னவா இருக்கும்? resonance frequency கேட்குறாங்க. அப்போ resonance frequency கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா frequency is equal to 1/2 pi root of LC. சரியா? இப்போது இதில் எல்சி இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னா எஸ். இண்டக்டன்ஸ் உனக்கு 1 மில்லி ஹென்ரி கொடுத்துருக்காங்க, 10⁻³ ஹென்ரி, மில்லினா 10⁻³ போடணும். கெப்பாசிட்டன்ஸ் 0.1 மைக்ரோ ஃபேரடே கொடுத்துருக்காங்க, மைக்ரோனா 10⁻⁻7 போடணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து அப்போ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/3.14 சரியா, இன்ட்டு 1/√ஆஃப் எல்லுடைய வேல்யூ ஒரு 10⁻³ இன்ட்டு இது ஒரு 10⁻⁻7 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செய்யணும்? எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? 15,923 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போது அந்த 15,000 இருக்கிறத நீ கிலோன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கிலோன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா 15.9 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் கிடைக்கும். 11th ஸ்டாண்டர்டுக்கு 1 இயர் ஸ்டடி பிளான் ஏற்கனவே போட்டாச்சு. தேவி பானு 1658 போட்டு 1 மாதம் ஆகுது. சரியா? போய் பார்த்துரு ஓடு. இப்போது அடுத்து the figure given below shows a long straight solid wire of a circular cross section of radius A carrying steady current 1. The current I is uniformly distributed across its cross section. The plot which correctly represents the variation of the magnetic field B with a distance R from the axis of the conductor of the region ES அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கே வந்துட்டு ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் என்ன இருக்கு? ஒரு ஒயர் இருக்கு, கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கு? இந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷனில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஒரு அப்போ இதில் கரெக்டான கிராஃப் என்ன அப்படின்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபீல்டு கிராஃப் எல்லாமே அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், பொதுவாக ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோடு பை ஒரு கர்வ். இது வந்து நான் வந்து ஒரு தாரக மந்திரமாக திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோட் பை அ கர்வ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோட் பை அ கர்வ். அதுவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கணும்னா எனக்கு இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவில் இன்க்ளைண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணாலே நீ 9க்கு வரும். என்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் மெட்டாலிக் ஒயர் இருக்குது, ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm. இது வந்து நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் லூப்பாக மாற்றிடுறேன். அப்புறம் அந்த ஸ்கொயர் லூப்போட ஏன்ற எண்டை எடுத்துன்னு வந்து பாசிட்டிவ்லையும், சின்ற எண்டை எடுத்துன்னு வந்து நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ohm இஸ் கனெக்டட் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் டி. அது மட்டும் இல்லாமல் 2 volt வந்து ஏக்கும் சிக்கும் நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்றோம். அப்போ இதில் கரண்ட்டுடைய வேல்யூவை நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்றாங்க. இவ்வளோ தான் கொஸ்டின். சரியா? இப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நான் எப்படி அதை கண்டுபிடிக்கணும்? இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு சைடோட ரெசிஸ்டன்ஸும் என்ன 4 ohm. அப்போது அதை வந்து அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, ஏபி பிசி சிடி டிஏ அப்படின்னு மொத்தம் 4 சைடு இருக்குது. 4மே எனக்கு பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னா 4/4 1 ohm. ஒரு சைடோடைய ரெசிஸ்டன்ஸை நான் வந்து 1 ohm அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட் மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி? இங்கே பாரு, இப்போது இந்த 2 இடத்துல எனக்கு பவர் சோர்ஸு, நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது முதல் விஷயம் இந்த 2 ohmல எனக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. என்ன இருக்காது? இந்த 2 ohmல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அதனால தான் இதை வந்து நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 2 ohm நீ கணக்கில் எடுத்துக்கவே தேவையில்லை. அப்போது ஒவ்வொன்றுமே 1 ohm. அப்போ எனக்கு 4 இருக்குது அப்படின்னா இப்போ இதில் 2 வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 1 + 1 2. அதே மாதிரி கீழேயும் 1 + 1 2. இல்லை நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் சென்டரில் இருக்கிறத தவிர இது எல்லாமே சேமாக இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1. அப்போ ஃபைனல் ஆன்சரும் கேல்குலேட் பண்ணி முடிக்கும் போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வந்து 1 தான் வரும். சரியா? அப்போ இதில் ரெசிஸ்டன்ஸை நீ வந்து கஷ்டப்பட்டு கேல்குலேட் பண்ணி என்ன செய்யலாம்? 1ன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்போ நான் சொன்ன அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நீ வந்து 4 பேர்னா ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்க்குற, எல்லாமே 1ன்னு இருக்குன்னா ஆன்சர் 1 தான் வரும். நாளைக்கு போய் திரும்ப இன்னொரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்க்குற, எல்லாமே 2 இருக்குன்னா ஆன்சர் 2 தான் வரும். புரியுதா? இவ்வளோ தான் விஷயம்.
சரியா? இவ்வளோதான் விஷயம். ஓகே சார், 11th ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்னும் வீடியோ போடல சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். கண்ணு, முதல்ல அதை கேட்குறதுக்கான கிளாஸ் இது இல்லைடா செல்லம். அந்தந்த வீடியோ உனக்கு இல்லைனாலும் நான் பண்ணித்தரேன்டா செல்லம். ஆனால் நீட் கிளாஸில் இது வேணாண்டா செல்லம். சரியா? நான் உனக்கு பண்ணித்தரேன். உனக்கு என்ன ஃபிசிக்ஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணிக்கலான்னு வேணும், அது அப்படி சொல்லு. நீ மொத்தமாக பண்ணிக்கலான்னு கேட்குறியாங்காட்டியும் நான் நினச்சேன் நீ அப்படி தானே கேட்டேன் என்கிட்ட. சப்ஜெக்ட் வைஸ் நான் தரேன்டா கண்ணு, ஓகேவா? பட் this is not the time for it. An unknown nucleus, okay, has a nuclear density of 2.29 into 10% kilogram per meter cube. அதோட மாஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் ஏ அப்ராக்சிமேட்லி என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரியா? இப்போது மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ நமக்கு நியூக்ளியர் டென்சிட்டி கொடுத்தாச்சு, டோட்டல் மாஸ் கொடுத்தாச்சு. எனக்கு வந்து m is equal to a into mn. அப்போ எனக்கு வந்து மாஸ் நம்பர் தெரியணும்னா டோட்டலாக எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை மாஸாக ஒரு நியூக்ளியானால் டிவைட் பண்ணணும். நியூக்ளியன் என்ன ஒன்றும் இல்லை, இந்த புரோட்டானு நியூட்ரானு தான், ரெண்டுமே சிமிலர் மாஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்தோட மாஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது டோட்டல் மாஸுக்கு கொஸ்டினில் அவனே கொடுத்துறான் 19.926 into 10 power minus 27 kg. அதை வந்து இப்போ நீ என்ன செய்யணும்னா 1.6 into 10 power minus 27 kg ஆல் டிவைட் பண்ணும், விச் இஸ் இது வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய மாஸ். அப்போது உனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12.003 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போ நீ என்ன செய்யணும், எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, 12 க்ளோஸாக ஏ தான் இருக்குது, அப்போது ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரியா? ரைட்ரா. டேய் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா. நீட்டு பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அவனுங்க ஆன்சர் செக் பண்ணினுங்கிறானுங்க. இந்த நேரத்தில் உன் பிரச்சனையை கொண்டு வராது. அவன்லாம் எவ்வளோ மென்டல் ஸ்டேட்டில் எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பான் தெரியுமா? உனக்கு நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் கூட பண்ணதில்லை. அதனால் நான் பெருசாக எதுக்கும் ஆன்சர் பண்ண போகிறதில்ல. சரியா? நம்ம தனியாக பேசிப்போம், என்னை திட்டு கூட போய்டும், ஆனால் நான் தனியாக வந்து பேசிக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இந்த செகண்டுக்கு எனக்கு அவன் தான் முக்கியம். சரியா? ரைட்டு. ரெக்டாங்குலர் ஒயர் லூப் ஆஃப் சைட்ஸ் வந்து 8 cm and 3 cm with a small cut is moving with a region of uniform magnetic field of magnitude 0.3 Tesla directed normal to the plane of the loop. The EMF developed across the cut if the velocity of the loop is 2 cm per second in a direction normal to the shorter side of the loop will be. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது. சரியா? இப்போ அந்த ரெக்டாங்குலர் லூப்போட சைட்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குது, 8 cm and 3 cm. அதில் சின்ன சின்ன கட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஓகே, ஒரே நிமிஷம். அந்த பெல் அடிச்சு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி டீச் பண்ண வந்திருக்காங்க. நான் கதவை திறந்துட்டு வந்துடுறேன். ஓகே, சாரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கண்டிப்பாக பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா உனக்கு 0.3 Tesla கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து 0.02 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 cm கொடுத்துருக்காங்க. அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஸோ 8னா இப்போ இன்டூ 10⁻², ஸோ 0.08 மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போது இது வந்து நம்மளுடைய மோஷனல் இஎம்எஃப் ஃபார்முலா. மோஷனல் இஎம்எஃப் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயே படிச்சிருப்போம். BVL, தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு லென்த் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது இஎம்எஃப் உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.03. அப்போ அதை என்டர் பண்ணிவிடு. வெலாசிட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 0.02, லென்த் வந்து 0.08. நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது 0.03. ஓகே, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 0.0016 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இஎம்எஃப் வந்து உங்களுக்கு 0.00048 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நீ என்ன சிம்பிளாக பண்ணியிருக்கணும், ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டெசிமல்ஸ் மட்டும் கன்வர்ஷன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். சரியா? விச் இஸ் அப்போ 4.8 × 10⁻³ வோல்ட்டு. அப்போ செக் பண்ணிக்கோ, உனக்கு 4.8 × 10⁻⁴ வோல்ட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohms இருக்குது. கிவ்ஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். அதோட கரண்ட் வந்து 1 mA. It is converted into an ammeter of range வந்து 0 to 10 ampere. The shunt required is, அப்போ இதில் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்றது தான் கேள்வி. இது ஒரு கேல்வனோமீட்டரு. கேல்வனோமீட்டரில் நீ ஷண்ட் வந்து ஆட் பண்ணுவ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. எஸ் சார், நாளைக்கு எல்லாம் இதுதான் கேட்டுன்னு இருப்பானுங்க. இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் இந்த கேல்வனோமீட்டரை வந்து என்ன செய்கிறேன், ஐ எம் ட்ரைங் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ
வோல்ட் மீட்டர் இல்லையா? அப்போ IG into G divided by I minus IG. அப்போ இங்கே வந்து IGயோட இடத்துல 10⁻³ into galvanometer ரெசிஸ்டன்ஸ்க்கு 100 divided by 10 minus 10⁻³ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது உனக்கு 0.1 divided by 10 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு 0.01 அப்படின்னு வரும். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு 0.01 ஓம். ஓகே, ஏ தான் வந்து இதில் கரெக்ட். அடுத்து இன் Young's double slit experiment using monochromatic light of wavelength வந்து lambda, the intensity of light at a point on the screen where the path difference lambda வந்து இங்கே k units இருக்கு. அப்போ the intensity of light at lambda at a point where the path difference lambda by 3 இருக்கிற இடத்துல ஆன்சர் வந்து எதுவுமே இப்பொழுது கிளியர் செய்யப்படாது. சரியா? அப்புறமா கேட்டுக்கோ. இப்போ நமக்கு அகெயின் ஸ்டேட் போர்ட் புக்லேயுமே பார்த்த ஒரு ஃபார்முலா தான். I is equal to I max cos square 5/2 அப்படின்றத ஃபார்முலா இல்லையா? இப்போ நீ கொஸ்டினில் கொடுத்த வேல்யூஸே எல்லாத்தையும் எடுத்து அழகாக எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. உனக்கு ஏற்கனவே தெரியும் 5 உடைய வேல்யூ தனியாக நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2π/λ into path difference. அப்போது இங்கே I is equal to I max cos square 2π/2 அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் உடைய வேல்யூ 2π. அப்போ அதை எடுத்து 2π/2 2 கேன்சல் ஆகிடும், பை மட்டும்தான் இருக்கும். அப்போ cos π அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0க்கு 1, 5க்கு வந்து -1. ஆனால் -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ ஐமேக்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் ஐமேக்ஸை மட்டும் எடுத்து எழுதிரு. இப்போது ஐயுடைய வேல்யூ கே, ஸோ ஐமேக்ஸ் உடைய வேல்யூவும் கேக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ புது பாத் டிஃபரன்ஸ்க்கு என்ன செய்யலாம்? 2π/λ ஓகே இன்டூ, இப்போ இங்கே பாத் டிஃபரன்ஸ்க்கு λ/3 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். அப்போ λ/3னா உனக்கு என்ன ஆகிடும்? λ கேன்சல் ஆகிடும், 2π/3 மட்டும்தான் இருக்கும். அப்போ அதான் ஓகே 2π/3. அதை எடுத்து இப்போ மறுபடியும் இங்கே என்ன செய்யலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ பாரு உனக்கு 2 கேன்சல் ஆகிடும், π/3 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணனா 4. ஸோ k/4 சரியா? ஸோ k அப்படின்னு எடுத்து எழுதிடணும். ஸோ நீ பேசிக்காக இங்கே என்ன செய்கிற? இன்டென்சிட்டி ஃபார்ம்லாம் எடுத்து ஃபார்முலா I max cos square 5/2. ஃபஸ்ட்டு என்ன செய்கிற? இதில் பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வச்சு இப்போது இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் 5 is equal to 2π அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுற. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ 2π சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி பை மட்டும்தான் இருக்கும். அப்போ I max, அப்போ இனிஷியலாக இருந்த இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக இருந்திருக்கு. சரி, இப்போது அதிலிருந்து நான் புது பாத் டிஃப்ரென்ஸ்க்கு வரேன். அப்போ புது பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு λ/3 வந்து இங்கே எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் λ/3 இருக்குது, பார்த்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π/3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே 5ஓட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே என்ன பண்ணோம்? 2π போட்டோம், இப்போ 2π/3 போடுறோம். அப்போ போடும்போது உனக்கு k/4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குதுரா செல்லப்பட்டீங்களா? சரியா? இப்போ அடுத்ததுக்கு வரும். The magnitude and direction of the acceleration produced in a body of mass வந்து 5 kg when two mutually perpendicular forces 8 Newton and 6 Newton act on it are respectively அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் இல்லையா? உனக்கு ஆக்சலரேஷனுடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் என்னன்னு கேட்குறாங்க. மாஸ் வந்து 5 kg, அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து 8 Newton and 6 Newton இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஃபஸ்ட்டு நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து 8 நியூட்டன், இன்னொன்று 6 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ நான் என்ன செய்கிறேன்? 8 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் போட்டு ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் எனக்கு 64 + 36 which is 100 ரூட் எடுத்தால் 10 நியூட்டன் கிடச்சிரும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நெட் ஃபோர்ஸை மாஸால் டிவைட் பண்ணோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் இப்போ நமக்கு 10ன்னு தெரியும். அதை டோட்டல் மாஸ் வந்து 5 kgயால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 m/s². இப்போது இந்த ஆக்சலரேஷனுடைய ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ tan θ is equal to perpendicular force divided by base force. அப்போ perpendicular force again the question வா. ஓகே, உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 நியூட்டன் இருக்குது, அதே பேஸ் ஃபோர்ஸு 8 நியூட்டன் கொடுத்துருக்கான் அப்படின்னா நீ இது ரெண்டுத்தையும் tan inverse of 3/4. சரியா? அப்போ அந்த ஆப்ஷனில் கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுது பார். இப்போ நீ வெறும் ஆப்ஷனில் இருந்துச்சு, அதனால தான் ஆங்கிளும் வச்சு நீ எக்ஸாக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிற. சரியா? சார் நினச்சி கேட்குறேன் சார், எனக்கு பயமாக இருக்குது. வோல்டேஜ் இந்துமதி, சாரி கண்ணு, ஓல்டேஜில் தான் வரணும்னு அவசியம் இல்லை, சின்ன வயசில் கூட வரலாம். சரியா?
இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். யானியன் சாருக்கே நடக்கலாம். யானியன் சார் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகும்போது கூட ஏதாவது நடக்கலாம். 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாமல் யானியன் சார் 1000 இயர்ஸ் கூட உயிரோட இருக்கலாம். யாருக்கு என்ன தெரியும் இருந்தது? சரியா, காய்க்கிறதுக்குன்னு ஏதாவது நம்ம வந்து சிக்க வேண்டியது. சரி, ஓய் 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 லட்டு கொஸ்டின் ரெடி. ஓ ஆட்டங்க ஒக்கா மக்கா. சே, நான் நீட்டு கத்தையராக இருக்கும்போது இதெல்லாம் ஈஸியாக கேட்கல. அப்பயும் கேட்டாங்க, நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும். சரி, 5 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இதில் 4 கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், 5 வந்து டயக்ராம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இங்கே பாரு, 1 2 3 4 எல்லாமே சீரீஸில் இருக்காப்புல. சரியா, அப்படின்னா இன்வர்ஸில் ஆட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து 5 மட்டும் வந்து 2.5, இவர் மட்டும் தனி. சரி, இப்போ ஏன்னா எல்லாருமே இருக்கு, 4 10 இருக்கு. 10 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2.5 வரும். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது ரெண்டுல ரெஸ்பெக்டிவ்லி யார் Q உடைய வேல்யூ நம்ம அந்த क्वेश्चनல கொடுத்த மாதிரி இது டோட்டல் கெபாசிட்டன்ஸ். இப்போ சார்ஜ் நம்பர் C × V. அப்போ C ஓட இடத்துல வந்து நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்ச கெபாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ 5 × 50, அப்போ 250. அப்போ 250 அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனில் எது? B தான் கரெக்ட் அப்படின்னு லட்டு மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, வயசாகி தான் வரணும்னு இல்லை வரணும். இது என்ன இன்னமும் சின்ன பொழுத்தனம் வரணும். உனக்கு எத்தனை வயசுராச்செல்லாம் ஆகுது? வரலையா? சரி, ஓகே. நீட் இந்த வாட்டி நீட் எக்ஸாம் சம்பவம் எனது இது நீட் இந்த வாட்டி வந்து அநியாயத்துக்கு ரொம்ப இது 16 கொஸ்டின் நடத்தினேன். 16 ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கிற கொஸ்டின். இந்த மாதிரிலாம் எத்தனை எப்போ திரும்ப கேட்பாங்க? ஸ்டேட் போர்டு புக்கில் லைன் படிச்சிருந்தேன்னா ஒரு கேன் சி திஸ் வீடியோவா அப்படி இல்லை, இதை நான் அப்புறமா வீடியோவாக பார்த்துக்கிட்டுமா அப்படின்றியா? பார்த்துக்கலாம். சரியா, ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. த பொசிஷன் ஆஃப் த செல் இ அந்த கேல்வனோமெட்ரி. ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஒன்லி த ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒன்லி லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். தேர் வில் பி நோ டிஃப்ளெக்ஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி. போத் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. ஆடா என்னடா கேட்டு வச்சிருக்கீங்க? ஃபிசிக்ஸில் நிறைய தியரி, போன வருஷம்லாம் தியரியே கேட்கல, இப்போலாம் நிறைய தியரி. சரி, என்ன கதை ஏம்பா இங்கே இருக்கிற அப்போ பேலன்சிங் பாயிண்ட்ல வந்து உனக்கு டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல இப்போ ரெசிஸ்டன்ஸை நீ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு பேச்சுக்கு நீ ஜாக்கி லெஃப்ட் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து ரைட்டு பக்கம் இருந்ததுன்னா இப்போ ஜாக்கியை ரைட்டு பக்கம் நவுத்துனா அந்த டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் சைடுக்கு மாறிடும், அவ்வளோதான். பட் இதுமாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், பேலன்சிங் பாயிண்ட்ல மட்டும் டிஃப்ளெக்ஷன் இருக்காதுன்னு எடுத்து எழுதுனா போதும். crane which lifts a height of 20 meters in 10 seconds is அநியாயம். இப்போ பவருடைய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பை டைம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் டன்னை கண்டுபிடி. mgh 1000 × 9.8 × 20. அப்போது உங்களுக்கு வந்து 1,96,000 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து டைம் 10 செகண்டால் டிவைட் பண்ணு. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,600 வாட்ஸு இல்லை 19.6 கிலோன்னு கூட மாற்றிக்கலாம். 1000 இருக்கிறதுனால கிலோன்னு கூட மாற்றிக்கலாம். அநியாயம்ப்பா. எங்கள் ஸ்டேட் பேசுகிறேன், வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு. இதுக்கு மேலே என்னால் டப்பிங் கொடுக்க முடியாது. வாய்ஸ் இல்லையா அப்படி சொல்லு. வாய்ஸை மட்டும் மொட்டையே போடாதீங்கடா. ஏன்னா நான் ஃபுல்லாக குறைச்சி வச்சிட்டேன், எங்கள் கம்ப்யூட்டரில் பேசினுக்கிறேன் நான். சரியா,
இப்போது யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் லென்த்து. அப்போ அதுக்கு வந்து என்ன வரும்? 2 வரும். கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னா பல்க் மாடுலஸ்னால் அப்போது அதுக்கு வந்து என்ன? கம்ப்ரஸபிலிட்டி வந்து பல்க் மாடுலஸோடைய ரெசிப்ரோக்கல். சரியா? அப்போ பல்க் மாடலோடைய ரெசிப்ரோக்கல் இங்கிட்டு இருக்காப்புல. சரியா? பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்குது. பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்குது. போதும். அப்போ ஃபார்முலா மேட்ச் பண்ணி எழுதுறேன்னா அதை பார். ஏக்கு வந்து உனக்கு 2. சரியா? அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டேன்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்றதுனால வந்து இங்கே 3. அதுக்கப்புறம் வந்து பல்க் மாடுலஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவர், ஏன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா வரணும். அப்போ அதான் ப்ரெஷர். பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து 1. சரியா? டைரக்ட் கொஸ்டின். சரி, அப்புறம் in a concave lens a ray of light emanating from the object parallel to the principal axis of the lens after reflection வந்து என்ன பண்ணும்? என்கிட்ட ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ஒரு ரே ஆஃப் லைட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா parallel to the principal axis போகுது. ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க. ரிஃப்ராக்ஷன் அப்போது appears to diverge from the first principal focus. ஒரு சில பேர் அவசரப்பட்டு இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்ஷன்னு நினச்சி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரி, appears to diverge from the first principal focus ஆகும் அப்படின்னு எடுத்து பண்ணணும். இப்போ தான்ப்பா சாலிடாக ஒரு கொஸ்டின் வருது. சரியா? ஸோ இங்கே பாரு, என்கிட்ட ஒரு தின் ஒயர் இருக்குது. அதோட லென்த் வந்து L. அதோட லீனியர் மாஸ் டென்சிட்டி M is bent into a circular ring, ஓகே, with the center C as shown in the figure அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். The moment of inertia of the ring about the y-axis will be. எனக்கு y-axisல இதோட moment of inertia என்னவா இருக்கும்? இது ஒரு ரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ ஒரு ரிங் சிஸ்டம் எடுத்துக்கிற அப்படின்னாலே அப்போ அதோடைய moment of inertia ஃபார்முலா வந்து ID + mr². சரியா? அப்போது இங்கே எனக்கு அந்த ரிங்குடைய moment of inertia IDக்கு வந்து 1/2 mr². அதாவது இது டிஸ்க் மாதிரி கன்சிடர் பண்ணும். அப்போ 1/2 mr² + mr². அப்போ இது வந்து 3/2 mr² அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதை வந்து ஸ்கூல்லையுமே படிச்சிருக்கோம். இதை 5 மார்க்காகவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நீ எனக்கு என்ன செய்யணும்? இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஸ்டினில் கொடுத்த வேல்யூஸ் இங்கே 1/2 mr² இருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே 3/2 × m × L டிவைடட் பை 2π² சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு L² டிவைடட் பை 4π² அப்படின்னு வேல்யூ மாறிடும். 2 4 மல்டிப்ளை ஆச்சுன்னா 8. அப்போது இங்கே 3 × m × L³ டிவைடட் பை 8π² அப்படின்னு சொல்லி இப்போ என்னதான் என் ஆன்சர்? இதோட கான்செப்ட் தப்பர். இது ஒரு ரிங்கு. அப்போ அந்த ரிங்கோடைய லென்த் என்னவா இருக்கும்? 2πr அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ அதுலேருந்து அதோட ரேடியஸ் என்ன செய்யலாம்? எங்கெல்லாம் ரேடியஸ் வரணுமோ அங்கே L/2πன்னு எடுத்து எழுதலாம். இவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஸ்கூலில் படிச்சிருப்போம் 11th படிக்கும்போது, இல்லையா? அந்த பேரலல் ஆக்சிஸ் தியரமுடைய ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு இப்போ இதில் ஓகே, இங்கே நான் 1/2 mr² மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்க்கு ப்ளஸ் mr². அப்போ 3/2 mr² அப்படின்னு சொல்லி இனர்ஷியா ஃபார்முலா எழுதுகிறேன். இதில் அப்புறம் கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் லேக்காக எடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துன்னு வரோம். அவ்வளோதான். சரியா? ஏ தான் அதில் கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ அடுத்து each side of a metallic cube 5.580 kg is measured to be 9 cm. ஒரு மெட்டாலிக் கியூப் இருக்குது. அதோட ஒவ்வொரு சைடும் வந்து 9 cm இருக்குது. அதோட டோட்டல் மாஸ் கொடுத்துருக்காங்க. Keeping the significant figures in view, the density of the material of the cube can be expressed as x × 10⁻³ kg/m3. இதில் அந்த எக்ஸ்ன்ற டேர்ம் என்னன்னு கண்டுபிடி அப்படின்ற கேள்வி. அப்போ டென்சிட்டி, உனக்கு மாஸ் இருக்குது, அந்த கியூபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைடு கொடுத்துருக்கான். நீ இதை வச்சு வால்யூம், அப்போது நான் வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு கியூப்னா A³ அப்போ 0.090 ஹோல் கியூப் போட்டு அப்போ இது 0.000729 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 7654.32 kg/m3 அப்படின்னு எனக்கு டென்சிட்டியோடைய வேல்யூ கிடைக்கும். டெசிமல் பிளேசஸ் மட்டும் கரெக்ட் பண்ண இங்கே ஈவன் நம்பர். ஸோ இங்கே நம்ம +1 7.7 எடுத்து எழுதுனா அப்போ 7.7 × 10⁻³ kg/m3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த 10⁻³ ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துட்டான். அதை நீ எடுத்து திரும்ப போட்டுட்டு இருக்காத. 7.7. சரியா? ரைட். இப்போ அடுத்து ஃபார் அ ட்ராவலிங் ஹார்மோனிக் வேவ், என்கிட்ட வந்து ஒரு ட்ராவலிங் ஹார்மோனிக் வேவ் இருக்குது. இப்போ அதோடைய வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான்.
2.0 cos 2 pi 10t minus 0.00008 x plus 3.5. Basically omega t plus x வரும் இல்லையா, omega t plus k வரும் இல்லையா, அந்த டேர்ம் தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கான். where x and y are in centimeter and t is in seconds ன்னு அவனே சொல்லிட்டான். Phase difference between the oscillatory motion of the 2 points separated by a distance of 0.5 meters. இப்போ அந்த phase difference உடைய வேல்யூ என்ன? இப்போ இங்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி இதோட kx plus 5. அப்போ ஒமேகா t ஓட இடத்துல இந்த பார், ஒமேகாவோட இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 10 இருக்கு. அதுக்கு அடுத்து 0.80 இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து 5 0.35 இருக்கு. ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒவ்வொரு வேல்யூவும் அழகாக அந்த மாதிரி எடுத்து பார்த்து எழுதிடுறேன். சரியா? ஒவ்வொன்றுத்தையும் நான் இப்போ எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு இதோட யூனிட்ஸ் எல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெல்டா எக்ஸ் வந்து எனக்கு என்னது 0.5 மீட்டர் அப்படின்னா, ஓகே, அப்போ அதை நான் வந்து 0.5 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், இங்கே கன்வெர்ட் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் உடைய வேல்யூ தெரியும்னா k இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ். சரியா? பாத் டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா எக்ஸ். அப்போது கேவோட இடத்துல 2 பை இன்ட்டு 0.0080 இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ்க்கு 50. அப்போ இந்த 0.0080 இன்ட்டு 50 இருக்குல்ல, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 2 பை இன்ட்டு 0.4 வரும். இப்போ 0.4ஐயும் 2 பையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 0.8 பை ரேடியன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸோடைய வேல்யூ வரும். அப்போ அதான் ஆன்சர் 0.8 ஓகே பை ரேடியன். டுடே தீமனல் லைவ் ஸ்டார்ட்டா சார்? இன்னைக்கு சண்டேடா, இன்னைக்கு ஏன்டா தீமனல் லைவ்? சண்டேல கிளாஸ் இருக்காதுன்றத நான் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனே. மேரத்தான் தான் இருக்கும், அந்த மேரத்தானும் இப்போல்லாம் கிடையாது, 2 weeks ஒன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஜேஇ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நாங்கள் ஏற்கனவே விடியல் பேட்சில் ஜேஇ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா. மறுபடியும் ஃபிசிக்ஸ் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், 1 marks ப்ராப்ளம்ஸ் நீங்களா டீச் பண்ணுவீங்களா? நீட்டு ரிலேட்டட் இல்லாமல் வேறு எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது இல்லை. இந்த செஷனில் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஈக்குவலேட்டரல் ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகுது. ரிஃப்ராக்டட் ரே வந்து இங்கே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேரலல் டு த பேஸ் பிசி அண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து இங்கே எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 50 டிகிரியாக இருக்குது. இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ உனக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அதுவும் ஒரு ப்ரிசமில் அப்படின்னும் போது அப்போ அதோடைய டேரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் தான் இது. இப்போ நீ ப்ரிசமில் என்ன செய்வ அப்படின்னா, டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு ப்ளஸ் இ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுவேன். ஏன்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகே, அப்போது இங்கே பாரு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் இ வேல்யூ எப்பயுமே சேமாக இருக்கும். ஸோ 50 + 50 மைனஸ் ஒரு ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் அப்படின்னாலே எல்லா சைடுமே வந்து 60 60 60 அதான் வரும். அப்போ தான் 180 டிகிரி வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுற 100 - 60. அப்போது உனக்கு இங்கே அதோடைய டீவியேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா 60 இருக்கும் அப்படின்னு, சாரி 40 இருக்கும்னு தெரியுது. ஏன்னா 100லேருந்து என்ன செய்கிறேன்னா 60 மைனஸ் பண்ணுறேன். சரியா? இப்போது இந்த சர்க்யூட் shown below, the voltage appearing across the diode D will be of the form அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு சர்க்யூட் இருக்குது. சரியா? இதில் இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் ஓகே இந்த டயோடுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நீ இங்கே கவனிக்க, டயோடு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ஏசி சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. பிலோ த வோல்டேஜ் அப்பியரிங் சார் டயோட் வில் பி ஆஃப் த ஃபார்ம். என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் வருமா இல்லை நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் வருமானு? இது ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் மாதிரி இருக்குன்னா அப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் வரணும். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரிவர்ஸ் பயாஸ் எக்ஸாக்ட்லி. அப்போது உனக்கு இங்கே ஒரு ஹாஃப் ஓகே, அதாவது கிடைக்க போகுது. சரியா? ஸோ இதில் சி தான் வந்து கரெக்டு. என்ன ஆன்சர் கான்செப்ட் இதில் ஒன்றும் இல்லைடா. இப்போ எனக்கு ஒரு டயோடு வந்து நான் இது 2 சினாரியோ எடுத்துக்கிறேன். ஒன்று அது ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்குது அப்படின்னா, அப்போது ஒரு ஐடியல் கேஸில் இது வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்போது வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு வந்து என்னவாக இருக்கும்னா 0. அதாவது நான் ஒர்க் டன்னே பண்ணாமல் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மின்சாரத்தை கடத்த முடியும். இதே வந்து இப்போ இந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸாக ஆகிடுதுன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஓப்பன் சர்க்யூட். அதாவது அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினைட் ஆகிடும். ஸோ அதில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ கிர்ச்சாஃப் லா படி த என்டையர் இன்புட் வோல்டேஜ் எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டயோடு வழியாக தான் இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் அ டயோடு வந்து எனக்கு இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நெகட்டிவ் பீக் மட்டும்தான் எனக்கு இதில் கிடைக்கும். சரியா? இப்போது ஒரே ஒரு இதுதான், என்னது இது, யார் யாரெல்லாம் இந்த செஷன் கவனிச்சிட்டு இருக்கியோ இது வரைக்கும் நான் டீச் பண்ணதில்லை, ஒரே ஒரு கொஸ்டினாவது நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் கம்ப்ளீட்டாக இல்லாத கான்செப்டாக இருக்கான்னு பாரு. எவ்ரி சிங்கிள் திங் ஐ டீச் அப்படியே முழுக்க முழுக்க எல்லாமே ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற விஷயம். என்ன ஒன்று புரிஞ்சு படிச்சிருக்கணும். மனப்பாடம் பண்ணியிருந்தால் வேலைக்கு ஆகாது, அது வேற கதை. சரியா? ஆனால் புரிஞ்சு படிச்சிருந்தா யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நீ ஆக்சுவலாக வந்து நல்லா பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட்லேயும் நல்லா பண்ண முடியும், நீட் மாதிரி ஒரு எக்ஸாம்லேயும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது, அதோட டைம் பீரியட் டி, அதோடைய த வேரியேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் டைமுக்கான கிராஃப் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, ஒரு சிம்பிள் பெண்டுலமில் எப்போல்லாம் அது மீன் பொசிஷனில் இருக்கோ அப்போல்லாம் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா வெலாசிட்டி 0 ஆகிடும். மீன் வெலாசிட்டி மேக்ஸிமம், ஆம்ப்ளிடியூடில் தான் வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகிடும்னா 0. அப்போ எந்த ஆம்ப்ளிடியூடோ அந்த ஆம்ப்ளிடியூட்லலாம் எனக்கு வெலாசிட்டி 0 இருக்கிற மாதிரி இதில் எந்த கிராஃப் இருக்குன்னு பாரு. சிரிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நான் இவ்வளோ நேரம் அதுக்கு பேசியிருக்கவே தேவையில்லை, ஒரு கிராஃப் தான் கரெக்டாக இருக்குது. ஒன்று என்னடா எடுத்து போய் வந்து வர மாதிரி போட்டிருக்கான். நான் சொல்கிறேன் ஆப்ஷன் கொடுக்குற சரி, அது ஒரு மாதிரி நியாயமாவது கொடுத்து. சரியா? என்ன விஷயம் அதில் இங்கே பார், எப்பயுமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் வந்து மீன் பொசிஷனுக்கு வருது, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், டைம் ஆரிஜின். அப்போ ஆரிஜினில் எனக்கு கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்னா 0 இருக்கும் ஒரு சிம்பிள் பெண்டுலத்துக்கு. கோடு அப்புறமா எடுத்துக்கிறேன் நான். பீக் தானா கோடு விழுது, ஏன் அப்படி? என்னன்னா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஓகே, இதான் சிம்பிள் பெண்டலம்னு வச்சுக்கோ. இந்த மீன் பொசிஷனில் வெலாசிட்டி 0. ஆனால் போனாலும் எனக்கு வெலாசிட்டி என்ன ஆகிடும்னா மேக்ஸிமம் ஆகிடும். அப்போது சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஆசிலேஷன்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இப்படி வரணும். ஒரு ஆசிலேஷனில் எனக்கு கைனடிக் எனர்ஜி எத்தனை வாட்டி பீக் ஆகும் அப்படின்னா 4 வாட்டி பீக் ஆகும். there will be 4 peaks. சரியா? அப்போ இந்த 4 peaks ஆகுது அப்படின்னும் போது அப்போ நான் இந்த கிராஃபை தான் இங்கே சூஸ் பண்ணணும். நானுமே நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தான். அடுத்து, a resistor is connected to a battery of 12 volt EMF and internal resistance of 2 ohm. If the current in the circuit வந்து 0.6 ampere அப்படின்னா the terminal voltage of the battery என்னவா இருக்கும்? 10 வோல்ட்டா, 10.8 வோல்ட்டா, 12 வோல்ட்டா, இல்லை 1.2 வோல்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான சிம்பிள் ஆன்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EMF உடைய வேல்யூ 12 கொடுத்துட்டாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2, கரண்ட் வந்து 6 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தரல. இருந்தாலும் நான் V is equal to E minus IR இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் எடுத்து இதில் வந்து 12 minus 0.6 into 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 12 minus 1.2 அப்போ 10.8 தான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10.8 ஆன்சர். எம்ஜிஆர் சம் யார் யாருக்கெல்லாம் தெரியும், அது செம ஈஸி. The amount of work done to raise a mass m from the surface of the earth to a height equal to the radius of the earth. ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களே, அப்போ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன செய்யணும்? by 2 அப்படின்னு, அவ்வளோதான். இன்னும் செம்மையாக போடாமல் ஒரு இஷ்டத்துக்கு ஆன்சர் சொல்கிறேன். அப்படிதான் ஷார்ட்கட், ஆன்சர் கண்டுபிடிச்ச ஷார்ட்கட். நான் கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் நீட்டில் கேட்காம விட்டாங்க. ஓகே, என்ன ஷார்ட்கட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஓகே டிவைடட் பை கொஸ்டின்லாம் என்ன என்னுடைய வேல்யூ என்ன தரானோ அது கூட இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ n+1 அப்படின்னு தான் நான் எப்பயுமே எடுத்து எழுதுப்போம். mgr இன்ட்டு n ஈக்குவல்னு வந்துடுச்சுன்னா 1 டிவைடட் பை, அப்புறம் இந்த என்னோட இடத்துல 1+1, ஸோ 2 mgr/2. ஒரு வேலை இங்கே ஈக்குவல் நம்ம டுவைஸ் இருந்தாங்க, சும்மா சொல்கிறேன். சரியா? இது வந்து ஈக்குவல்
இல்லாமல் லெட்ஸ் சே வைஸ்னு என்ன செய்யலாம் எம்ஜிஆர் இன்டூ 2/2 + 1 3 எம்ஜிஆர்னு கண்டுபிடிச்சி எழுதிடலாம். இவ்வளோதான் விஷயமே. இந்த சம்மு வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் நீ இதை மட்டும்தான் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி இதில் ரொம்ப டஃப்பாலாம் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ ஈஸியாக நான் ஒரு நீட் கொஸ்டின் பேப்பரை பார்த்து பல யுகங்கள் ஆயிடுச்சு. சரி, அடுத்து என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குது. சப்ளைஸ் ஹீட் டு அ சிஸ்டம் அட் அ ரேட்டு 100 வாட்ஸு. If the system performs work at the rate of 75 joule per second, then the rate at which the internal energy increases will be என்னமா இருக்கும் கேட்குறாங்க. rate at which the கேட்குறான். அப்போது அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், ரேட்னாலே dq/dt. ஸோ du/dt + dw/dt அப்படின்னு எடுத்து எழுதிட்டு, இப்போது இதில் dq/dt வந்து கொஸ்டினில் எனக்கு 100 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஒர்க் டன் dw/dt உடைய வேல்யூ 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 is equal to du/dt + 75. du/dt அப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 - 75, ஸோ 25 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான், 25 வாட்ஸ் ரெஸ்டட். இப்போ அடுத்து என்கிட்ட வந்து ரூம் ஹீட்டர் இருக்குது. இது வந்து இதோட பவர் ரேட்டிங் வந்து 400 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 220 வோல்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட வோல்டேஜ் 200 வோல்ட் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் கன்சியூம்ட் என்ன? ஃபஸ்ட்டு பவர் நான் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயரு. அப்போது இந்த ரெண்டு வோல்டேஜ், ஒன்று 200 இன்னொன்று 220 கொடுத்தாங்கல்ல, இது ரெண்டுத்தையும் நான் ரேஷியோ எடுத்தால் போதும். ஸோ 200/220 × 400. அப்போ அவுட்புட் பவர் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்போது இங்கே 10/11 இருக்குது அப்படின்னா நான் அதை 100/121 எழுதலாம். இல்லை 4000/121 40,000/121 எழுதலாம், which is 330.57. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு வருவோம். when a ruler falls vertically, 5 different persons வந்து என்ன செய்யலாங்க, அதை வந்து கேட்ச் பண்ணுறாங்க. சரியா? பர்சன் ஏ உடைய ரியாக்ஷன் டைம் வந்து 0.20 செகண்ட்ஸ், பர்சன் பி உடைய ரியாக்ஷன் டைம் வந்து 0.22 செகண்ட்ஸ், பர்சன் சிக்கு வந்து 0.18 செகண்ட்ஸ், பர்சன் டிக்கு வந்து 0.11 செகண்ட்ஸ், அண்ட் பர்சன் இக்கு வந்து 0.21. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் அந்த மீன்லாம் எடுத்துமே அது. ஓகே, வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ரூலர் ஃபார் ஈச் செகண்ட்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளவு நேரத்தில் நடந்திருக்குன்றத வச்சு நீ தூரத்தை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். இருக்கிறதுலே கம்மியான டைமில் ஓகே ரியாக்ட் பண்ணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பக்கத்தில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ வச்சு நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னாலே, அப்போ இங்கே வந்து பாரு, இருக்கிறதுலே ரியாக்ஷன் டைம் யார் கம்மியாக இருக்குது, 0.18. இவருக்கு வந்து 0.22. இவருக்கு தான் தூரம் இருக்கிறதுலே அதிகம். 0.22 தான் இருக்கிறதுலே அதிகம், இவர் தான் வந்து இருக்கிறதுலே கம்மி. அப்போ இவருக்கு கம்மியான தூரம், இவருக்கு அதிகமான தூரம். சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்போ இருக்கிறதுலே பிக்கு தான் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து சிக்கு தான் கம்மியாக இருக்கணும். பியில் ஆரம்பித்து சியில் முடியறது எதுன்னு பாரு, அவ்வளோதான். அப்போ பியில் ஆரம்பித்து சியில் முடியறது டி மட்டும்தான். அப்போ டி மட்டும்தான் அப்படின்னா நீ அதை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாலே கிடையாது. சரியா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் நடுவில் சொல்லி விரும்புகிறேன். அது வந்து என்ன தெரியுமா, இப்போது நம்மளுடைய வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஓகே நீட் எக்ஸாம் முடித்த நிறைய குழந்தைங்களுக்காக மீட்டப்ஸ் நடக்க போது. இந்த மீட்டப்ஸ் யார் யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எனக்கு ஃபில் பண்ணிவிடு. சார் நான் நீட் எக்ஸாமை முடிச்சிட்டேன், எனக்கு வந்து இப்போ என்னென்னா ரிப்பீட் பண்ணலாமா இல்லை அப்படியே படிக்கலாமா, இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு ஓகே வெயிட்டிங் ஃபார் நீட் ரிசல்ட் இன்றைக்கி தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு we are giving counseling sessions. நானே வரேன், எங்கெங்கெல்லாம் நானே வரேன் அப்படின்னா அதை நான் உனக்கு இங்கேயே ப்ரிஃபர்டு லொக்கேஷன் பாரு. திருநெல்வேலிக்கு நான் 5ஆம் தேதி வரேன். on 5th கம்மிங் டு திருநெல்வேலி. 14th. ஸோ இந்த டேட்ஸ்லலாம் நம்ம எல்லா இடத்துலையுமே மீட்டப்ஸ் இருக்குடா. யார் யாரெல்லாம் இதை ரெஜிஸ்டர் பண்ணலையோ கண்டிப்பாக எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி நடந்த அந்த நீட் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீ வித் சொல்யூஷன் ஃபார் ஆல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி எல்லாத்தையுமே வந்து இப்போது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ நீயுமே வந்து அதை என்ன செய்யலாம் அப்படின்னா அழகாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீ வந்து பாரு. சரியா? ஓகே.
ஸோ பாய் பாய்.